அருமை தமிழர்களே, சிவகுமாரின் அன்பான வணக்கங்கள். புதுசாக கல்யாணம் ஆகி வந்த ஒரு பொண்ணு வெட்டிங் டே அப்படின்னு வீட்லேயே அந்த பொண்ணு கேசரி கிண்டுது. அப்படி கேசரி ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கிறப்போ திடீர்னு கிச்சன்லேருந்து ஒரு சத்தம் வருது. கேசரி 1 தரம், கேசரி 2 தரம், கேசரி 3 தரம் அப்படின்னு. இந்த மாப்பிள்ளைக்காரர் பதறி போயிட்டார். என்னடா இது, ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்குது, 1 தரம் 2 தரம்னு உள்ளே போனால் என்ன பண்ணுறேன்னு. இல்லை கேசரி பண்ணிக்கிட்டு இருக்கிறேங்க. சரி, அதுக்கே இப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறான்னு. இல்லை, அது எல்லாம் செய்து முடித்த பிறகு, அது புக்கை பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்குது. எல்லாம் செய்து முடித்த பிறகு ஏலம் போட்டு இறக்கவும் அப்படின்னு அதில் போட்டிருக்குதுங்க. அதனால தான் கேசரி 1 தரம் 2 தரம்னு சொன்னேன் அப்படிங்குது. அதில் ஏலம் போட்டு இறக்கவும் அப்படின்னா அவன் ஏலக்காய் அந்த புத்தகத்தில் அவன் சொல்கிறான். இந்த அம்மா ஏலம் போட ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் சமையல் குறிப்பில் பார்த்தீங்க அப்படின்னா சில பொருட்களுக்கு தான் அந்த இன்க்ரெடியன்ட்ஸ்னு சொல்கிறோமே, சில பொருட்களுக்கு தான் அளவு கொடுத்துருப்பாங்க. இப்போ ஒரு குழம்பு வைக்கணும், இல்லை ஒரு கூட்டு செய்யணும், பொரியல் செய்யணும் அப்படின்னா கத்திரிக்காய் ஒரு 4 கத்திரிக்காய் அப்படி அளவு கொடுத்துருப்பாங்க. மிளகாய் பொடி 2 டீஸ்பூன் இப்படி அளவு கொடுத்துருப்பாங்க. அரை மணி நேரம் வதக்கவும் இப்படி சொல்லியிருப்பாங்க. ஆனால் இப்போ உப்பு போடணும் அப்படின்றப்போ உப்புக்கு அளவு போட்டிருக்க மாட்டாங்க, தேவையான அளவு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. என்னது தேவையான அளவு? அது மாதிரி இப்போ ஒரு இனிப்பு தயார் பண்ணுறீங்க, ஜாங்கிரி தயார் பண்ணுறீங்க, இல்லை லட்டு தயார் பண்ணுறீங்கன்னா சர்க்கரை அப்படின்னு வர்றப்போ தேவையான அளவு அப்படின்னு தான் போட்டிருப்பான். மற்றதெல்லாம் எவ்வளவுன்னு குறிப்பிட்டு சொல்லுகிற பொழுது சர்க்கரை, உப்பு இதெல்லாம் சொல்கிறப்ப மட்டும் தேவையான அளவு அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஏன், எவ்வளவு தேவையான அளவுன்றது நமக்கு தான் தெரியும். நமக்கு எவ்வளவு தூரம் அது தேவைன்றதை நாம் தான் தீர்மானிக்கணும். இது தேவையா, இது தேவையில்லையா, தேவை என்றால் எவ்வளவு தூரம் இது தேவை என்று தீர்மானிக்கிற அந்த பக்குவம் இருக்கிறதே இன்றைக்கு எல்லோருக்கும் அது தேவைப்படுகிறது. தேவைதானா என்று தீர்மானிக்கிற பக்குவம் முதலில் தேவை. அது பெரிய பெரிய தேச தலைவர்களை தேர்ந்தெடுப்பது முதல் ஒரு வீட்டில் ஒரு கேசரி, ஒரு பொரியல், ஒரு கூட்டு தயார் பண்ணுறது வரைக்கும் எவ்வளவு தூரம் எது தேவை என்கிற தெளிவு நமக்கு இருக்க வேண்டும். மகாத்மா காந்தியடிகளை ஒருத்தர் 10 பக்கத்துக்கு திட்டி கடிதம் எழுதுகிறார். நீங்கள் இப்படி பண்ணுறது சரியில்லை, இது பண்ணுறது சரியில்லை, அதை பண்ணுறது சரியில்லை. பெரிய பெரிய தலைவர்களை விமர்சனம் பண்ணிட்டு இருப்பாங்கள்ல, அது மாதிரி அவரை விமர்சனம் பண்ணி 10 பக்கத்துக்கு ஒருத்தர் கச்சாமுச்சான்னு திட்டி கடிதம் எழுதுகிறார். அந்த கடிதத்தை படிச்சுட்டு காந்தியடிகள் அதில் அந்த 10 பேப்பரை இணைக்கிறதுக்கு குண்டூசி குத்திருப்பாங்க இல்லையா, அதை எடுத்து வச்சுட்டு சொன்னாராம் அவருடைய உதவியாளர்கிட்ட, இதில் நமக்கு தேவையானது எது இருக்கோ அதை நான் எடுத்துக்கிட்டேன், இந்த மீதி இது பேப்பரை தூக்கி போட்டுரு அப்படின்னாராம். எதுவாக இருந்தாலும், தன்னை திட்டி வந்த கடிதமாக இருந்தாலும் அதில் தனக்கு எது தேவை என்கிற தெளிவு ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும். நீங்கள் பாருங்கள், அவர் முதல்ல வழக்கறிஞராக ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஆப்பிரிக்காவுக்கு போகிறார். ஜோஹன்னஸ்பர்க் அப்படின்ற அந்த ஸ்டேஷனில் அவரை நிறவெறியின் காரணமாக இறக்கி விட்டு விடுகிறார்கள். நள்ளிரவு, கடும் குளிர், அவர் அங்கே இறக்கி விட்டுறாங்க. என்ன காரணம்னா, அது ஆங்கிலேயர்கள் பயணம் செய்கிற கம்பார்ட்மெண்ட். அது அங்கே கருப்பர்களுக்கு இடம் கிடையாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்தியர்களும் கருப்பர்கள் தான், அதனால் அவங்களுக்கெல்லாம் இந்த இடம் கிடையாது, இறங்கு அப்படின்னு அவரை பிடிச்சி தள்ளி விட்டுறாங்க. இப்போ காந்தியடிகள் பாருங்கள், கோபம் வந்தாலும் கூட உடனடியாக அந்த அதிகாரியின் பேரில் அவர் வழக்கு தொடுத்திருக்கலாம். இல்லைன்னா ரயில்வே டிபார்ட்மெண்ட்டு மேலேயே வழக்கு தொடுத்திருக்கலாம். நான் முறைப்படி டிக்கெட் வாங்கிட்டு தான் பயணம் பண்ணுறேன், என்ன தேவையில்லாமல் அவர் ஒரு வழக்கு தொடுத்திருக்கலாம். அதில் அப்படி தொடுத்தால் தனக்கு எவ்வளோ வருமானம் வரும் அப்படின்னு இல்லாமல் அவர் கணக்கு போட்டு பார்த்துருக்கலாம். ஆனால் அவர் அதை எடுத்துக்கொண்ட விதமே வேற. இதற்கு அடிப்படை காரணமாக இருப்பது நிறவெறியே தவிர அந்த மனுஷனுக்கு என் பேரில் எந்த கோபமும் இல்லை, என்னை அவமானப்படுத்தணும்லாம் அவனுக்கு எண்ணம் எதுவும் கிடையாது. நிறவெறி அவங்களுக்கு காரணமாக இருக்குது அப்படின்னு அந்த நிறவெறியை எதிர்த்து போராடுவதுன்னு தீர்மானித்தார். அப்போ கோபம் வந்தால் கூட எதை நோக்கி கோபத்தை திருப்புவதுன்றது அந்த சூழலுக்கு தேவை. அதை விட்டுட்டு என் பேரில் நீ எப்படி என்னை பிடிச்சி தள்ளின அப்படின்னு அந்த அதிகாரியின் பேரில் அவர் வழக்கு தொடுக்கவில்லை. கங்கை கரைக்கு இந்த பக்கத்தில் ஒரு சின்ன கிராமங்க. அந்த கிராமத்தில் ஒரு பையன் தன்னுடைய சேக்காளிகள்னு சொல்லுவாங்களே, அந்த அந்த வயசு பிள்ளைங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து
ஒரு திருவிழாவுக்கு போகிறாங்க. திருவிழா முடிஞ்சிருச்சு, திரும்ப வராங்க. அப்புறம் படகுல ஏறி மறுகரைக்கு போகணும். அங்கே தான் அந்த பையனுடைய அந்த கிராமம் இருக்குது. ஆனால் அந்த படகுக்காரனுக்கு எதாவது கொடுக்கணும் இல்லை, அவன் வசூல் பண்ணுறான். அவங்ககிட்ட இந்த பையன்கிட்ட காசு இல்லை. அவன் நினச்சிருந்தா கூட வந்த நண்பர்கள்ட்ட எனக்கு கொஞ்சம் கொடுறா அப்படி சொல்லியிருக்கலாம். எனக்கும் சேர்த்து நீ ஓடக்காரர் கொடுத்துரு அப்படின்னு சொல்லலாம். சொல்லலை. நான் வரல, நீங்களாம் போங்க அப்படின்ட்டான். அதுக்கு பிறகு எல்லோரும் போன பிறகு இருட்டிய பிறகு ஒற்றை பையனாக அந்த பையன் கங்கை கரையை நீந்தி கடந்து பிறகு மறுகரை ஏறி தன்னுடைய வீட்டுக்கு போய் சேர்ந்தான்னு வரலாற்றில் பார்க்குறோம். அந்த பையன்தான் பிற்காலத்தில் லால் பகதூர் சாஸ்திரி என்று இந்திய பிரதமர்களில் ஒருவராகவே நியமிக்கப்படுகிறார். அப்போ உண்மையான சுயமரியாதை அப்படின்றது தன் தேவைக்காகவே நண்பர்களாகவே இருந்தால் கூட கையேந்தாமல் இருப்பது தான். அவர் பல புதுமைகளெல்லாம் செஞ்சிருக்கிறார். முதல்ல பெண் நடத்துனர்கள் பஸ்ஸில் அவங்க தான் கொண்டு வந்திருக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு கூட்டம், ஒரு கலவரம், அவங்கள கலைக்கிறதுக்கு இந்த கண்ணீர் புகை வீசுவது அப்படின்றதுக்கு பதிலாக தண்ணீரை பீச்சி அடித்து கூட்டத்தை கலைப்பதுன்ற வழக்கத்தை அவர் தான் கொண்டு வந்திருக்கிறார். அப்படிப்பட்ட பெருமக்கள் எது நமக்கு தேவை எது தேவையில்லை என்பதை தரம் பிரித்து பார்க்கின்ற அந்த தெளிவு சிறு வயதிலேயே அவர்களுக்கு உருவாகிறது. இது நம்முடைய சுயமரியாதையை பாதிக்கும் அப்படின்னா எனக்கு இது தேவையில்லை என்று தள்ளி வைக்கவும் தெரிந்து வைத்திருக்கிறார்கள். பொதுவாக ரொம்ப பரவலாக லால் பகதூர் சாஸ்திரி அவர்களை பற்றி சொல்லுகிற விஷயம் என்னென்னா, நம்முடைய அரியலூர் இருக்குதுங்களே திருச்சி பக்கத்தில், அங்கே ரயில் விபத்து ஏற்பட்ட பொழுது அவர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்வதற்கு முன் வந்து விட்டார். அப்போ அவர் ரயில்வே துறை அமைச்சராக இருக்கிறார். அவர் தன்னுடைய பதவியே ராஜினாமா செய்து விட்டார். அவர் டெல்லியில் இருக்கிறாரு. எங்கேயோ தென்கோடியில் இருக்கிற தமிழ்நாட்டில் ஒரு விபத்து ஏற்பட்டதுன்னா நான் பதவியை ரிசைன் பண்ணுறேன் அப்படின்ற அளவுக்கு அவர் தெளிவாக இருந்திருக்கிறார், தார்மீக பொறுப்பேற்று. இந்த தகவல் எல்லாருக்கும் தெரியுமே தவிர இன்னொரு முக்கியமான விஷயம் இதில் அடங்கி இருக்குது. இதற்கு முன்பாகவும் இதே மாதிரி அவர் ராஜினாமா செய்வதற்கு முன் வந்தார். அப்பவும் ஒரு விபத்து தான், ரயில்வே விபத்து நடந்திருக்குது. எனக்கு வேண்டாம் என்று தார்மீக பொறுப்பேற்று அவர் அந்த பதவியை ராஜினாமா செய்ய முன் வந்திருக்கிறார். தன்னுடைய கடிதத்தை கொண்டு போய் அப்பொழுது பிரதமராக இருந்த பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்களிடத்திலே கொடுக்கிறார். நேரு அந்த கடிதத்தை வாங்கி படித்து பார்த்துட்டு, நீங்கள் எடுத்த முடிவு சரிதான், எங்கோ ஒரு விபத்து நடந்ததுன்னா கூட அதுக்கு பொறுப்பேற்று கொண்டு என் பதவியை துறக்கிறேன்னு வரீங்களே, ஆனால் இப்படிப்பட்டவர்கள் தான் என்னுடைய அமைச்சரவையிலே இருக்க வேண்டும். ஒரு விபத்துக்காக தன்னுடைய அமைச்சர் பதவியை தூக்கி எறிவதற்கு ஒரு தூய்மையான மனிதன் காத்திருக்கிறான் என்கிற மிகச்சிறந்த உள்ளம் படைத்தவர்கள்தான் என் அமைச்சரவையில் இருக்க வேண்டும். அதனால் உங்கள் ராஜினாமா கடிதத்தை என்னால் ஏற்றுக்க முடியாது, நீங்கள் இருக்க வேண்டும். காரணம், இப்படிப்பட்டவர்கள் இந்த நாட்டிலே இருக்கிறார்கள் என்கிற காரணத்தை அது எல்லோருக்கும் தெரிய வேண்டும்ன்றதுக்காக அப்படின்னு சொல்லி பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் அந்த கடிதத்தை மறுத்து விட்டார். ஆனால் இரண்டாம் முறையும் அப்படி நடக்கிற பொழுது அந்த கடிதத்தை அவர் மீண்டும் கொடுக்கிறார். அப்போ பதவியாகவே இருந்தாலும் கூட இது எனக்கு தேவை, இது எனக்கு தேவையில்லை என்கிற தெளிவு உள்ளவர்களாக தலைவர்கள் இருக்க வேண்டும். ஒரு கேசரிக்கு ஏலக்காய் போடுறதிலிருந்து ஒரு தேசத்துக்கே தான் முன்மாதிரியாக இருப்பது என்கின்ற வரைக்கும் எல்லோருக்கும் தேவைப்படுகிற அடிப்படை தகுதி இது நமக்கு தேவையா, தேவை என்றால் எவ்வளவு தூரம் தேவை என்கிற தெளிவு இருந்தால் எல்லா வகையிலும் இப்படிப்பட்டவன்தான் எனக்கு தேவை என்று வெற்றி அவர்களை தேடி வரும். இன்னும் சந்திப்போம். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.